ஹாப்பர்ஸ் மேபிள் அப்படிங்கிற சின்ன பொண்ணு மேயர் ஜெரி கிட்ட இருந்து அனிமல்ஸ்க்கான அந்த ஒரு சின்ன இடத்த எப்படி காப்பாத்துனாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹாப்பர்ஸ் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்போ போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். உங்களை நம்பி இருக்கிறவங்க அண்ட் உங்களையே நீங்க எப்பவுமே எந்த ஒரு நல்ல விஷயம் இதனால ஒரு நல்லது நடக்கும், அதனால ஒரு பொய் சொல்லலாம், அதுக்கப்புறம் உண்மை சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல போகும்போதே இந்த தாட் ப்ராசஸ் இருந்தா அங்கேயே அதை கட் பண்ணிட்டு அந்த பொய்யை அந்த நம்பிக்கையை குறைக்கிற அந்த ஒரு செயலை அங்கேயே கைவிட்டுருங்க. கண்டிப்பா அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இல்ல அது எதனால செய்ய போறீங்கிற அந்த ஒரு காரணத்தை சொல்லிருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கோவப்படுவாங்க, இல்ல பேசாம போவாங்க. பட் உங்களுக்கு அந்த பொய்யை சொல்லாம உண்மையை சொல்லிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் இருக்காது. அண்ட் உங்களாலையுமே அடுத்த டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த செயல் மூலியமா. இந்த ஹாப்பர்ஸ் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ண நண்பர் மைக்கேல் சாம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா கண்டிப்பா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தை அவர் சொல்லினா. நானும் போக வேணாம் தான் நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. இங்கிலீஷ் படம்னாலே டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க, அதுவும் இது 3D வேற. ஸோ எக்ஸ்ட்ரா 40-60 ருபீஸ் டேக்ஸ் வரும் இந்த 3D கிளாஸுக்கு. சரி, அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு படத்துக்கு போகலான்னு 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், மினிமம் 10 பேர் வந்தால் தான் ஷோ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் மிராஜ் அண்ட் ப்ரோசன் மாலில் ஐநாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எதிர்பார்த்த டைமில் ஷோஸ் எதுவுமே இந்த ஹாப்பர்ஸ் படத்துக்கு ஓட்டல. சரி, அந்த ஒரே ஒரு நண்பர் மைக்கேல் சாம் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஐமேக்ஸ்லேயும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு 460 ருபீஸ் கொடுத்து ஐமேக்ஸ்லேயுமே மினிமம் 10 பேர் இருந்தால் தான் ஷோ ஓடும் அப்படின்னு சொன்னாங்க ப்ராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூரில். தேங்க்ஸ் டு அந்த அதர் 10+ பீப்புள் பேட்ரன்ஸுக்கு. இன்னைக்கு மார்ச் 11th 2026 ஈவினிங் 5 PM ஷோ ஐமேக்ஸில் ஹோப்பர்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு என்னோட சைட்லேருந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அந்த 10 பேர் இல்லைன்னா நானுமே இந்த படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இது மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் ஒரு அனிமேஷன் மூவி இதில் என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைமாவது தேட்டரில் இந்த படத்தை விட்னஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ என்ன நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது படத்தில் தெரிய வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரைக்கும் தான் ஷோ ஓட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் ஒருத்தன் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன், அந்த தேட்டரே அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எம்டியாக தான் இருக்கும். அந்த ஷோ, அந்த ஸ்க்ரீனே கேன்சல் ஆயிரும். அந்த 2 மணி நேரம் தேட்டருக்கும் லாஸ் தான். பார்க்கணும்னு நினச்சி அந்த 4 பேர்த்துக்குமே படம் பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் இந்த மாதிரி நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இதை இந்த ரிவ்யூக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கம்மிங் டு ஹாப்பர்ஸ் ரிவ்யூ, எனக்கு இருக்கிற ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு லைவ் ஆக்ஷனில் சொல்ல முடியாத அந்த ஒரு எமோஷனை இந்த ஒரு அனிமேஷன் ஃபிலிம் ஃபார்மேட்டில் எப்படி இவ்வளோ ஒர்க் போட்டு, அதுவும் லைவ் ஆக்ஷனோட ட்ரிபிள் மடங்கு ஒர்க் சிஸ்டம்லேயே போடணும். அதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் அந்த அளவுக்கு கண்டென்ட் எழுதணும். அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படம் பார்த்து முடிக்கும் போது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தரும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் இந்த ஹாப்பர்ஸ் படமுமே தந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட அந்த அனிமல்ஸ்க்கான அந்த ஒரு கேரக்டரைசேஷன், அவங்க அனிமல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு எழுதின டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் தமிழில் எல்லாம் ரிலீஸ் ஆகல, இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸோட தான் எல்லா தேட்டர்லையும் ஓடுது. கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எல்லாமே. அண்டு நிறைய பேர் ஜூடோபியா 2க்கு ரிவ்யூ எங்க அப்படின்னு, ஜூடோபியா 1 லேட்டாக தான் ரிவ்யூ போட்டீங்க, ஜூடோபியா 2க்கெல்லாம் ரிவ்யூ வராது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வந்துட்டு இருக்கு. இப்போதான் படம் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன். முடிச்ச உடனே ஜூடோபியா 2க்கு ரிவ்யூ தரேன். ஸோ கம்மிங் பேக் டு இந்த ஹாப்பர்ஸ், இந்த படத்தில் வாய்ஸ் ஆர்டிஸ்டா டப்பிங் கொடுத்த எல்லாருமே சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேபிளுக்கு வாய்ஸ் கொடுத்த பைப்பர் கியூர்டா, டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கேரக்டர், சின்ன ஸ்கிரீன் டைமுக்கு வர அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த டேவ் ஃப்ராங்கோ, அண்ட் மேயர் ஜெரிகே, ஜான் ஹாம். அண்ட் இருக்கிறதுலே ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் அந்த சீனை வாய்ஸ் மூலியமா பயங்கரமா எலிவேட் பண்ண அந்த ஒரு இன்செக்ட் குயினுக்கு வாய்ஸ் கொடுத்த மெரில் ஸ்ட்ரீப்போட டப்பிங். அண்ட் என்னோட ஃபேவரட் கேரக்டரான அந்த பார்ட்டி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க அண்ட் கிங் ஜார்ஜுக்கு வாய்ஸ் கொடுத்த பாபி மோய்னிஹான். இவங்களோட டப்பிங் ஒர்க் அந்த கேரக்டரை லைவ்லியா நம்மளுக்கு வச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் ஆக்டிங் இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் டைரக்டர், போல்ட், கார்ஸ் 2, இன்சைட் அவுட் 2, எலமெண்டல்ஸ், இந்த மாதிரி படங்களுக்கு ஸ்டோரி ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு டைரக்டர் டேனியல் சாங். ஒரு நல்ல ரைட்டிங், ஒரு நல்ல பிரசன்டேஷன், இன்ஃபேக்ட் சொல்ல போனா எலிவேஷன் சீன்ஸும் ஒரு குட்டியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் பிரசன்ட் பண்ண விதம் ரொம்பவே இந்த படத்துல இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் பிக்சர் அண்ட் டிஸ்னி வேற ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ பேசிக்காக அனிமேஷன்ல பிக்சர் பண்ணியிருக்காங்க, டிஸ்னி இதை ப்ரெசன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அனிமேஷன் அண்ட் மியூசிக் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த அனிமேஷன் படம் மட்டும் இல்ல, எந்த ஒரு அனிமேஷன் படமா இருந்தாலும் அந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியில இருக்கிற அந்த ஒரு கதை ரியல் லைஃப் அண்ட் ரியாலிட்டிலையுமே வந்து இப்படிதானே மனுஷங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விடும். அந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் லெசன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமேஷனுக்குன்னு வச்சுக்கிட்ட அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவ், ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க் எல்லாமே நீட்டா அந்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த சொதப்புலமே இல்லாம பண்ணி கொடுத்துருக்காங்க. 3D என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த படத்தை 2Dலயே ரிலீஸ் பண்ணலாம் தான் நான் நினைப்பேன். இந்த படத்தை ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். அண்ட் ஐமேக்ஸ்ல பார்க்க போறீங்கன்னா படம் ஃபுல் ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல தான் வந்து ப்ளே ஆகுது. மேலேயும் கீழேயும் சினிமா ஸ்கோப் போட்டு ப்ளே பண்ணல, பிராட்வே சினிமாஸோட ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னடா இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில லாஜிக்ஸ் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. ஆனா அங்கேயே ஸ்டாக்னண்டா நிக்காம படம் அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டு இருந்த காட்டி அந்த லாஜிக்கே வந்து படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு மறந்துருச்சு. பட் இருந்தாலுமே அது ஒரு லாஜிக் லூப் ஹோல் தான். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே வந்து இதுக்கு முன்னாடி இதே இதில் வந்து லைவ் ஆக்ஷன் படமும் நிறையா வந்திருக்கு, அனிமேஷன் படமும் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்குமே. அங்கங்க இது அது இல்லை இது இல்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னதான் அப்படி பார்த்தாலுமே வந்து அதையும் தாண்டி இந்த படத்தில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேல மாற்றின சில விஷயங்கள் இந்த படத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் என்னை பார்க்க வச்சுச்சு. ஆனால் அந்த அதில் சொல்ல வந்த மெசேஜுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திணிக்காம கதையோட பிளெண்ட் பண்ணி சொன்னங்காட்டி, ஓ இப்படி ஒரு சிம்பிளான விஷயமும் இருக்குல்ல, இந்த மாதிரி செல்ஃபிஷா இருக்கிறங்காட்டி மற்றவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற யோசிக்கிற அந்த ஒரு விஷயம், மிருகமா இருக்கிற அந்த ஒரு அனிமல் மனுஷனா மாறின அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், அதே மாதிரி மனுஷனா இருக்கிறவன் ரியல் லைஃப்ல மிருகத்தன்மையா எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே வைஸ் வர்ஸா வந்து மிருகனா இருக்கிற மனிதன் மறுபடியும் மனிதனா எப்படி மாற போறான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருக்கும். மிருகங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனிதத்தையும் எடுத்து காட்டின விதம் இந்த அனிமேஷன் ஸ்டைல்ல ரொம்ப கரெக்டா ஒர்க் ஆச்சு. இந்த கதைன்னு வரும்போது இதை தாண்டி டீம் ஒர்க்கா யூனிட்டியா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும், அண்ட் இந்த வேர்ல்டோட ஃபுட் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கதையோட திணிச்சு சொல்லாம அப்படியே லேயர்டா சப்ளாட்ஸா வச்சு ஒவ்வொரு சீனையும் நவுத்தின விதம் எனக்கு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி யாராவது சொன்னாதான் இந்த படத்துக்குள்ள இருக்கிறதே வந்து தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு டீடைல்டான எமோஷன்ஸை வந்து படத்துல ரொம்ப தத்ரூபமா கடத்திருப்பாங்க. இன்னொன்னு, இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. படம் முடிஞ்சுன்னு கிளம்பி வந்துடாதீங்க, போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துட்டு வாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த படத்தோட அந்த கிரெடிட் டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற அந்த இமோஜிஸை வச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனா இந்த கதைக்கு கிரவுண்டடா எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் என்கேஜா வைக்க முடியும் அப்படிங்கிறதுல மூவி கிரெடிட்ஸ் டீமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எஃபோர்ட் போட்டு டைம் எடுத்து அந்த டெக்ஸ்ட் அண்ட் மூவி கிரெடிட்ஸை வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. அது எல்லாமே இந்த படத்துல எனக்கு ஒரு யூனிக் டச்சா தெரிஞ்சு. அதெல்லாம் போகணும்னு எந்த படத்துக்குமே அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் தான் வந்து ஒரு படத்தை விட தனித்துவமா தெரியறதுக்கு எடுக்கிற எஃபர்ட்ஸா நான் பாக்குறேன் பர்சனலா. அதை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே போஸ்ட் கிரெடிட் சீன் கண்டிப்பா முடிஞ்சுதான் வந்து தியேட்டர் விட்டு நீங்க வெளியே வருவீங்க. ஸோ இந்த படத்தை பத்தி எல்லாமே ஸ்பாய்லர் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எங்கேயாவது ஸ்பாயில் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா திருத்திக்க ட்ரை பண்றேன். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஹாப்பர்ஸ் படத்தை பத்தி சொல்லலைனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மைக்கேல் சாம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட படம் பார்த்த அந்த 10 பேருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் இந்த ஹாப்பர்ஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. ஹாப்பர்ஸ் நாட் அ மேட் ஃபிலிம் பட் அ ஃபீல் குட் மூவி தட் எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.